சரவணன், தங்கமயில் 2 பேருமே ரூம் புக் பண்ண போன இடத்துல விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க தங்கமயில் வேணும்னே அழுகுற மாதிரி ஒரு பக்கம் நடிக்க ஆரம்பிக்க, இங்க வேற வழி இல்லாம கதிருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, கதிரும் என்ன பண்றதுன்னு புரியாம தன்னுடைய அப்பாவோட ஃபோன்லேருந்து பணத்தையும் அனுப்பி விட்டுர்றாங்க. இந்த பிரச்சனை எப்போ வெடிக்குமோன்னு செந்தில் வேற ஒரு படபடப்போட பதட்டத்தோட இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் இங்கே வந்து அன்னைக்கு யதார்த்தமாக வீட்டுக்கு வந்து இங்கே தங்கமயிலுடைய அப்பா வீட்டுக்கு வராங்க. வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க பாண்டியனும். அன்னைக்கு ஈவினிங் கடையிலேருந்து வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அவங்க வந்ததை பார்த்துட்டு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து கோமதி கேட்குறாங்க, நேற்று தங்கமயிலையும் சரவணனையும் எதுக்காக வெளியனுப்ப வரல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இல்லைப்பா கொஞ்சம் வேலை இருந்தது, அது சம்மந்தமாக தான் வெளியில் போயிருந்தேன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு கோமதியும் உள்ளே போகிறாங்க. இப்போ சுடர் பற்றியும் சுடரோட படிப்பை பற்றியும் கேட்டுகிட்டு இருக்க, அவளுக்கும் சீக்கிரமாக மாப்பிள்ளை பார்க்கணும், அதான் கொஞ்சம் படிப்பு முடியட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு எங்கள் தங்கமயில் அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான் தான் வந்தேன்னு சொல்கிறாங்க எங்கள் தங்கமயில் அப்பா. என்ன விஷயம்னு கேட்குறாங்க பாண்டியனும். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நேற்று ஒரு முக்கியமான வேலை விஷயமா போயிருந்தல்ல, அங்கே போன இடத்துல தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய தகவல் கிடச்சிது, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன விஷயமா இருக்குன்னு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமாக தான் நான் இடம் பார்க்க போயிருந்தேன். அந்த இடம் இப்போ சேல்ஸுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல இடம், ரோட்டு வாக்காக இருக்குது, நல்ல இடமா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு குழி 5 லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாங்க. உங்களால் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சம்மந்தி, அந்த இடத்த பார்க்கும்போது நல்ல இடமா தோணுச்சு. கடையெல்லாம் கட்டுனா நல்லா டெவலப் ஆகும், அதுவும் மக்கள் அதிகமாக கூடுற இடம், ஸ்கூலு கோவிலுன்னு எல்லாம் பக்கத்தில் இருக்குது. அப்படி அந்த இடம் பார்த்து நீங்கள் அந்த கடையை கட்டினீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கமயில் அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் ரேட்டு தானே அதிகமாக இருக்குது, அவ்வளோ காசுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியனும். அதுக்கு எங்கள் பழனிவேல் சொல்கிறாங்க, ஏற்கனவே வாங்கி போட்ட இடத்தையே இன்னும் பராமரிக்க முடியலை, இதில் எக்ஸ்ட்ரா இடம் வேறையானு சொல்லி பழனிவேல் கேட்க, அதுக்கு எங்கள் தங்கமேல் அப்பா சொல்கிறாங்க, வாங்கி போட்டால் பசங்களுக்கு யூஸ் ஆகும்லப்பா, நம்ம இப்போ வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுவோம், வர வர காலங்களில் பசங்க பேர பசங்கன்னு அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட கோமதியும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இவ்வளோ ரேட்டுக்கு அந்த இடம் விலை போகிற இடமா, நல்லா விசாரிச்சிங்களான்னு சொல்ல, அதெல்லாம் நான் நல்லா விசாரிச்சிட்டேன் சம்மதி, விசாரிக்காமல் உங்ககிட்ட வந்து தவறாக ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன்னா, அதெல்லாம் நல்லா விசாரிச்சிட்டேன், நல்ல இடம், எந்த ஒரு குளறுபடியும் இல்லாத இடம், அவங்க மனப்பூர்வமாக சம்மதிச்சு அந்த இடத்த விற்கிறாங்க. அவங்க வெளிநாடு போகிறதுனால வேறு வழி இல்லாமல் இந்த இடத்த சும்மா போட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக விற்றுட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. அதுவும் இந்த இடத்துக்கு ஏகப்பட்ட போட்டி இருந்தது. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால என்னைய கூட்டு விவரத்தை சொன்னாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு, அதனால தான் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாண்டியன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், இதுக்கும் ஒரு தடவை அந்த இடத்த பார்த்துட்டு வந்துட்டா சரி அப்படின்னு பாண்டியனும் சொல்கிறாங்க. இப்போவே போகலாம் சம்மந்தி, நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க பாண்டியனையும். பாண்டியனை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்தையும் காட்டுறாங்க. பாண்டியனும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட, இப்போ முடிவை சொல்லுங்கள், வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் முடிவை சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாண்டியன் உடனே சொல்லிட்டு இருக்காங்க, அது இல்லை சம்மந்தி, இவ்வளோ பணம் கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட இப்போ கையிலேயும் பணம் இல்லை, இருக்கிற பணத்தை கொடுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிக்கலாம், அவங்க அப்படி தானே சொன்னாங்கன்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறாங்க. அக்கா, இப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க, ஃபுல் அமௌண்ட் கொடுத்தா தானே இடத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும், அப்படி இருக்கிறப்போ இவங்க சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ஏதோ சரியில்லைக்கான்னு எங்கள் கோமதி பக்கத்தில் போய் சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தாண்டா தோணுது, இதில் ஏதோ வில்லங்க இருக்குமோன்னு தோணுது, இவர் அவசரப்பட்டு எங்கேயும் எதுக்கும் வாக்கு கொடுக்க மாட்டார், இன்னமும் சொல்லலை, இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே கோமதி சொல்கிறாங்க, என்னங்க எதுக்கும் பார்த்து யோசிச்சு முடிவு பண்ணலாம், பொறுமையாக இருங்கன்னு சொல்ல, நானும் அதை தான் கோமதி யோசிச்சுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சம்மந்தி, நீங்கள் வீட்டில் பேசிட்டு எனக்கு ஒரு நல்ல தகவலாக சொல்லுங்கள், ஓகேனா நம்ம வந்துட்டு பேசி முடிச்சிடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, வேறு யாருக்கு கொடுப்பன இருக்கோ அந்த இடம் அவங்களுக்கு போகட்டும்னு சொல்லிட்டு இங்கே வந்து தங்கமயில் அப்பாவும் கிளம்புறாங்க. அவங்க அப்பாவும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு பாக்கியத்துக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க, பின்னாடி எதுவும் பிரச்சனைனா அப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படாதா, பொண்ணு கொடுத்த இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது பாக்கியம், நான் எல்லாம் விசாரிச்சுட்டுன்னு சொல்ல, நீங்கள் விசாரிச்ச லட்சணம் தான் எனக்கு தெரியுமே, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு கூடவா எனக்கு தெரியாது, இது மூலமாக ஏதாவது கமிஷன் பணத்தை ஆட்டையை போடணும்னு நினச்சிருப்பீங்க, சம்மந்தி வீட்டிலே கை வைக்கலாம் நினச்சிட்டிங்களான்னு பாக்கியமும் திட்டுறாங்க. இதை கேட்ட உடனே
உடனே இதனால எனக்கு திறமை இருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோன்னு அவங்க ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க. இது இங்கே ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அங்கே பாண்டியன் கிட்ட கோமதி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ சரியாக படலை, அந்த இடத்த வாங்குறது சரியாக இருக்குன்னு எனக்கு தோணலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அதே தான் தோணுதுன்னு இங்கே பாண்டியனும் சொல்ல, நாளைக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம், நாளைக்கு அந்த இடத்த பார்க்க திரும்பவும் போகணும், நீயே என் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோட இங்கே அவரும் வர, இங்கே பாண்டியன் கோமதின்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்த பார்க்க போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு எங்கள் கோமதியுடைய மனசுக்கு அது சரியாகவே படலை. ஆனால் இங்கே அவங்க அப்பா கம்பல் பண்ணாத குறையா, இது தரமான இடம், யாருக்கும் விட்டு கொடுத்துறாதீங்க, இது உங்களுக்கு வர வேண்டியது, அப்படி இப்படின்னு சொல்லி பாண்டியனோட மனசை கலைக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இவர் எதுக்காக இந்த இடத்த வாங்க சொல்லி இவ்வளோ அடம் பிடிக்கிறாரு, ஏன் என்னன்னு தானே நமக்கு புரியலன்ற மாதிரி இங்கே யோசனையில இருந்துகிட்டு இருக்காங்க. சரிங்க சம்மந்தி, இவ்வளவு பேசியாச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சம்மந்தி, பணத்தை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துடலாமா, என்ன சொல்கிறீங்க, கையில் பணத்தோடு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்ல, ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் செட்டில் பண்ணிவிட்டு இந்த இடத்த நீங்கள் உங்கள் பேருக்கு எழுதிக்கலாம். பிறகு அவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்கன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. எல்லாம் நல்லதுக்கு தானே சம்மந்தி, நம்ம கையிலையும் இப்போ முழுசாக பணமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, ஏன் சம்மந்தி, இந்த இடத்த நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்களே வாங்கிக்கிட்டா என்னன்னு சொல்ல, அவ்வளோ காசுன்னு தான் நான் எதுக்கு மற்றவங்க கிட்ட போய் தொங்கிட்டு நிற்க போகிறேன், இதை நானே வாங்கி போட்டிருக்க மாட்டேனா, ₹1 வழி இல்லாமல் தானே இந்த மாதிரி கமிஷன் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த இடத்த வைத்து கொடுக்குற வேலையையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் இவர் வேறன்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கவரும், இல்லை சம்மந்தி, ஏற்கனவே வாங்கி போட்ட இடமெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிடக்கு, இதில் இதை வேற வாங்கி போட்டு என்ன சம்மந்தி பண்ண போகிறேன், அதுவும் இல்லாமல் இங்கே சுடர் வேற படிப்பு முடிக்க போகிறா, அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணணும், எடுக்கிற இடத்த வைத்து தான் ஏதாவது கல்யாணத்தை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், இதில் இது வேறையா சம்மந்தின்னு சொல்ல, சொல்கிறதெல்லாம் சரிதான், பின்ன நாங்கள் மட்டும் இதுக்கு இது வாங்கிக்கிட்டு எங்களுக்கும் இது வேணாம் சம்மந்தின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது இவர் மூலமாக ஒரு ₹1 ₹2 நம்ம கைக்கு வர காசை எப்படியாவது கமிஷன் காசை அடிச்சுக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியலையே, இந்த இடத்த விற்று கொடுத்தா வேற அவர் வேற நமக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு, இப்படி எதுவுமே முடியாமல் போயிடும் போலையேன்னு ரொம்ப அப்செட்டில் நின்றுட்டுருக்காங்க. என்ன சம்மந்தி, என்ன யோசிக்கிறீங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனும். இல்லை எதுக்கும் யோசனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த இடத்தோட ஓனர் வராரு. ஓனரை பார்த்த உடனேயே இங்கே பாண்டியனும் நிற்கிறாங்க. நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறாங்க ஓனர்கிட்ட தங்கமயில் அப்பா. உடனே இங்கே வந்து அவரும் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இவர் சொன்ன மாதிரி நீங்கள் முழு பணத்தையும் எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து இந்த இடத்த எப்படியாவது தலையில் கட்டிட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம என்ன எங்கேயா இருக்க போகிறோம், நம்ம தான் ஃபாரின் போயிட போகிறோமேனு அந்த இடத்தோட ஓனர் யோசிச்சுட்ருக்காரு. அந்நேரம் பார்த்து கதிர் வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த பக்கமாக வராங்க. ஏற்கனவே வந்து இந்த பக்கம்லாம் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்ததுனால அந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வந்து கதிருக்கும் தெரியும். கதிரும் அந்த பக்கம் வராரு. சரி, இவரது சொல்கிறாங்களே கோமதி, என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனையில் இருக்காங்க. கோமதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அப்போ அங்கே வர கதிர் வந்துட்டு, அம்மா சொன்ன இடம் இது தானா, வீட்டில் பேசிக்கிட்டு இருந்த இடமும் இது தானான்ற மாதிரியான யோசனையில் இருக்க, அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க கதிர்கிட்ட, டே கதிர், இந்த இடமா, இந்த இடம் ஏற்கனவே பல குளறுபடிகளில் இருக்குடா, இந்த இடத்த விற்க முடியாமல் இந்த இடத்தோட ஓனர் திண்டாடிட்டு கிடக்கிறாரு, அவர் வேற வெளிநாடு போகணும் அப்படி இப்படின்னு சொன்னதுனால இப்போ அவசரமாக இந்த இடத்த விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, அப்படியாவது யாராவது ஆள் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க, இதில் உங்கள் அப்பா போய் வார்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, முதல்ல போய் இதை தடுத்து நிறுத்தடா கதிர்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு அப்போ தான் கேட்குறாங்க. ஆமாண்டா, இந்த இடத்த வாங்கினா நம்ம சரி வர எதுவுமே பண்ண முடியாது, இது சரியான இடமும் கிடையாது, இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி எதையும் பண்ண முடியாது, ஏற்கனவே இது பல பேரோட பேரில் இருக்கிறதுனால யார் பேருக்கு மாற்றுறதுன்னு தெரியாமல் பல குழப்பங்களில் இருந்துக்கிட்டு இருக்கு, பேசாமல் உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லி இந்த இடத்த வாங்க வேண்டாம்னு சொல்லுன்னு கதிரை வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே கதிரை வந்துட்டு இருடா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடுறாங்க. நேராக அங்கே போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே வந்து பாண்டியன் வந்து யோசனையிலே நின்றுட்டுருக்காங்க. இடத்த வாங்குவோமா வேண்டாமா, அட்வான்ஸ் கொடுப்போமா வேண்டாமா, இந்த பேப்பரில் சைன் பண்ணுவோமா வேண்டாமான்னு குழப்பத்தில் நின்றுட்டுருக்கேன். அங்கே போகிற கதிர் வந்துட்டு, வாங்க தம்பி அப்படின்னு உடனே கூப்பிடுறாங்க. யார் வாங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தங்கமயிலோட அப்பாவும். இங்கே கதிரை பார்த்துட்டு பாண்டியன் அப்படியே பார்த்துட்ருக்க, அப்பா இந்த இடம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ற மாதிரி, எதுக்கு இப்போ வேண்டான்னு சொல்கிறான், அப்படின்னா இந்த இடத்த நான் வாங்குவேன்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இது ஏட்டிக்கு போட்டி சரி வர நின்றுட்டுருக்க நேரம் இல்லை, இந்த இடத்த பற்றி நானும் கேள்விப்பட்டேன், இது நிறைய பிரச்சனைகளில் இருக்கிற ஏரியா, இதை நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக கஷ்டப்படணும், தேவையில்லாமல் இதில் பணத்தை போட்டு இழக்க வேணாம் அப்படின்னு இங்கே வந்துட்டு கதிரும் சொல்கிறாங்க. ஏங்க, ஆரம்பத்துலேருந்து என் மனசில் ஏதோ தப்பாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், அது ஏற்றது போல தான் கதிரும் வந்து சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே கதிரை பார்த்துட்டே நிற்கிறாங்க பாண்டியனும்.
இங்க பாருங்கப்பா, நமக்குள்ள தனிப்பட்ட முறையில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நெனைப்பேன். நீங்க கெட்டு போகணும்னும், நீங்க எதுலயாவது போய் மாட்டிக்கணும்னும் நான் நெனைக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த இடம் வாங்க வேண்டாம். வெளியில போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கடைசியில இவன் வந்து கெடுத்து விட்டுருவான் போலயேன்னு, இங்க தங்கமேல் அப்பாவும் இருந்துகிட்டு இருக்க. நைஸா தலையில கட்டி விட்டு பணத்த ஆட்டே போலான்னு நெனச்சீங்க தங்கமேல் அப்பாவுக்கு. கதிர் வந்து இப்படி சொன்ன உடனே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எல்லா இடங்கள்லயும் எல்லாத்தையும் விசாரிச்சு வாங்குற ஆளு தானேப்பா நீங்க. இப்படி எந்த ஒரு விசாரணையும் இல்லாம திடீர்னு இடம் வாங்குறதுக்காக வந்து நிற்கிறீங்களேன்னு சொல்ல, நான் கூட இந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கல. விசாரிச்சுட்டு போகலாம். அப்படியே ஒரு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு போகலாம். அதுவும் சம்மந்தி சொல்லியிருக்காரேன்னு நினச்சி தான் வந்தேன். அப்போ நீங்களும் இந்த இடத்த பற்றி எதுவும் விசாரிக்காம தான் போயிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இதனால் இங்கே வந்துட்டு தங்கம் தாப்பாவும் அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம கைக்கு இப்படியாவது ஒரு வகையில் பணம் வரும். இதை பாக்கியம் கையில் கொண்டு கொடுத்தா சந்தோஷப்படுவான். இதை இவங்க கையில் தலையிலே கட்டி விட்ட மாதிரி இருக்கும். இவங்க கிட்டே இல்லாத பணமான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் இப்படி சொல்லிட்டாரே நினச்சி அதிர்ந்து போய் நின்றுட்டுருக்கேன். இங்கே உடனே கதிர் சொல்கிறாங்க, உங்களுக்கு இடம் வாங்கணுன்னா சொல்லுங்கள். இதுவும் என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் அப்பாவும் வந்துட்டு இந்த வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படி இந்த இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இதை விட நல்ல இடம் இருக்கிறதா சொன்னாங்க. வேணும்னா அங்கே போய் பார்த்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க. ஏங்க நம்ம பையன் நம்ம நல்லதுக்காக தான் நான் சொல்லுவான், எதுக்கும் அந்த இடத்த ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே உடனே தங்கமேல் அப்பாவும் சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டும் போகிறாங்க. எனக்கு அந்த இடத்தையும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போக அங்கே வந்து விசாரிக்கிறாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது, நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஓகேவாக படுது. மாண்டியனோட மனசுக்கும் கோமதியோடைய மனசுக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதுக்கு பிறகு எங்கள் கதிரோட ஃப்ரெண்டு மூலமாக தானே அதை மூவ் பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்த கூட வந்துட்டு பணம் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்த வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்ல, அப்போ தான் பழனிவேல் சொன்ன ஒரு ஐடியா இங்கே பாண்டியனுக்கு ஞாபகம் வருது. நம்ம எதுக்கு எல்லாத்த பண்ண நகையையும் வீட்டில் வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படும் போது அடகு வைக்கிறதுக்கு தானே இருக்குது. மொத்தமாக கொண்டு போய் அதை கொண்டு கொடுத்துட்டு அதில் வர பணத்தில் இடத்த வாங்கி போடணும்னு அப்போவே சொன்னான். நம்ம அது போல் பண்ணினா என்ன கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த பார்க்குறப்போ எனக்கும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாகவும் படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பெரிய வீடாக கட்டிட்டு கூட இங்கே வந்துடலாம். அப்படி இல்லையா ஒரு பெரிய கடையை கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிற கோமதின்னு கேட்க, ஆமாம் முதல்ல இங்கே பேங்க் லாக்கரில் இருக்க நகையெல்லாம் கொண்டு வந்து அடகு வைக்கணும், அதுதான் நமக்கு இப்போ முக்கியம்னு எங்கள் கோமதியே சொல்கிறாங்க. அந்த வேலை முடிஞ்சதுக்கு பிறகு இந்த இடத்த நாங்களே வாங்கிக்கிறோம் தம்பின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எங்கள் கதிரும் சரி, கதிரோட ஃப்ரெண்டு மூலமாக வந்த அந்த அங்களும் சரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எங்கள் தங்கமேல் அப்பாவுக்கு தான் பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. நம்மளே கூட்டிகிட்டு வந்து இப்போ நம்ம தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிட்டோமே, நம்ம ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்த வர வாங்க வச்சோன்னா அட்வான்ஸ் கொடுத்தாரா, அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்துட்டு பேரும் மாற்ற முடியாமல் வாங்க முடியாமல் நின்றுட்டுருக்கோம். இழுபறியிலேயே இருக்கும், பணமும் கொடுக்க முடியாது. நம்ம கைக்கு ஏதோ கொஞ்ச நாளும் பணம் வந்த மாதிரி இருக்கும். இப்படி நினச்சி நம்ம ஒரு ஐடியா பண்ணினா இப்போ அந்த இடத்த பற்றின உண்மை தெரிஞ்சு போய் அதை வேண்டான்னு சொல்லி வேறு இடத்த வாங்கலான்னு வந்தார். வாங்க வந்த வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் இப்படி மொத்த பணத்தையும் கொடுக்கறதுக்கு வீட்டில் இருக்க மொத்த நகையும் கொண்டு அடகு வைக்கணுங்கிறாரே, அதில் நம்ம பொண்ணோட நகை இருக்குது, அதையும் கொண்டு போய் அடகு வச்சுட்டாருன்னா அப்போது அடகு வைக்க போகிற இடத்துல எல்லா உண்மையும் தெரிய வந்துடும். பிறகு நம்ம கவரிங் நகை தான் போட்டோன்னு தெரிய வந்துடுமேனு அதிர்ச்சியில் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். என்ன சம்மந்தி, இந்த இடம் உங்களுக்கு ஓகே தானே? நீங்கள் சொன்ன இடத்த வாங்கலைன்னு உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லைன்னுங்கிறாங்க. இல்லைங்க, மனசுக்கு பிடிச்ச எந்த இடமா இருந்தாலும் வாங்கி போட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு எப்படி நழுவ முடியாமல் நின்றுட்டே இருக்காங்க. இதை கதிரும் கவனிக்கிறாங்க. எங்கள் அப்பா தலையிலேவா கட்டி போடலாம் நினச்சிங்க? உங்களை பற்றின உண்மை யாருக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனால் எனக்கு நல்லா தெரியும். என்ன பண்ணுறது, அண்ணனோட வாழ்க்கைக்காக அமைதியாக இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கேன். இவ்வளோதை பற்றி விசாரிச்சேன்னா உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரிக்காமல போயிருப்பேன். என்ன பண்ணுறது, கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலாவது அண்ணனோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கலாம். பரவாயில்ல, அண்ணியால் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் குடும்பத்துலேருந்து எந்த பிரச்சனையும் வராமல் இனிமேல் பார்த்துக்கணும். அப்பாவுக்கு புதுசாக பிரச்சனையை கொடுக்கலான்னு நினச்சிங்க. இனிமேல் இப்போன்னு இல்லை, எப்போதும் எங்கள் குடும்பத்து பக்கம் தலை குச்சி கூட படுக்க முடியாத அளவுக்கு பண்ணுறேன்னு எங்கள் கதிரும் நினச்சிட்ருக்காரு.